வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுறாங்க லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாரத்தின் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த டைமில் வந்து சந்திராஷ்டம டைம் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்குது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு செய்கிற இடங்களில் இருக்கிற பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களோ கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களால் நைட்டு தூங்காமல் உட்கார்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். குழந்தைகள் விஷயங்கள் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து புதன் வந்து சனியுடைய சாரத்துலேருந்து அது வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருது, நல்ல லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா குரு இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பிப்ரவரி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் வக்கரமாக இருக்க குருவால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து சுக்கிரனும் இருக்கார். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதகாதிபதியாக வர சுக்கிரன் வந்து 8ல் போகும்போது யாராவது ஒரு சாபங்களை வாழும்போதற்கான வாய்ப்புகள், ஏதாவது இடமா வந்து கோபத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பெண்களிடம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக, நல்ல ஏற்ற நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு, பெரிய பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாததெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு உடட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் வந்து ஏதோ நம்மளே வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகி உட்கார மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்த குழந்தைகளாலோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களும் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அது வந்து செவ்வாயோட சாரத்திலே இருக்கும்போது அவமானங்கள், ஏதாச்சும் வந்து வாக்குவாதங்களோ அவமானங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. நாங்கள் அது நெகட்டிவாகவே சொல்கிறீங்கன்னா 8ல் இருந்தால் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மற்றபடி 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுவும் வந்து புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து ஃபீஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நீங்கள் இடமா போட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நெருக்கடிகள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள், இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. குடும்பத்திலையும் கொஞ்சம் விடுக்கணும் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. மற்றபடி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து அது 8ல் இருக்கும்போது நிறைய அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது வேலை செய்கிற இடங்கள் வந்து பெண்களிடம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து
கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி சனியில் வந்து 8ல் போகும்போது இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப புதிய முயற்சியில் அப்போ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களும், மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ கணவன் மனைவிகளும் சின்னதாக வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு போராட்டங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கா. ஸோ 5லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனால் நிறைய சந்தேகங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சந்தேகத்தால் மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 3ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள், கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம ராசிகள் வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயார் மற்றும் தாயார் விஷயங்களும் சரி, பெரிய லாபங்கள், அதாவது பாதகாதிபதி 8ல் போகும்போது பெண்களின் சாபம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக. அதுவும் தாயார்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால அது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய லாபம் தருது, பெரிய வருமானம் வரும்னு சொல்லிட்டு அகலகால வச்சுருவீங்க, மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பெண்கள் விஷயங்களில் கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ பார்த்துருந்துங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா, எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நம சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகால 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாகவே பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்து எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன், ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுன்னு அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம், நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம்
டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஓம் நம சிவாய இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.